விழுப்புரம் மாவட்டம் பால்கரையைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி என்ற ஒரு 35 வயது நிரம்பிய ஒரு பெண்ணை வந்து மூக்கில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நாம ராமநாதபுரம் மருத்துவக் கல்வி மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சைக்கு வந்தாங்க. வந்தவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து மூக்கில் சதை வளர்ந்துருக்கு, உடனடியாக அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு 20ஆம் தேதி வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க. 20ஆம் தேதி ஆப்ரேஷன் பண்ணி கிட்டத்தட்ட 5-6 நாள் ஆயிடுச்சு. இதுவரை அந்த அவங்க ஆப்ரேஷனுடைய என்ன முடிவு, அவங்களுக்கான உடல் ரீதியாக என்ன நடந்திருக்கு, ஆப்ரேஷன் ஆயிருக்கு என்னென்ன எதுவுமே இதுவரை அவங்களுடைய உறவினர்களுக்கும் சொல்லலை, குடும்பத்தினருக்கு யாருக்குமே சொல்லலை. சொல்லாமல் இருந்ததுனால நேற்று வந்து குடும்பத்தினர் வந்து நேற்று பண்ணி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்டையும் ஆப்ரேஷன் பண்ணி வந்து 5 நாள் ஆயிடுச்சு. இதுவரை எந்த ஒரு தகவலுமே ராமநாதபுரம் மாவட்ட மருத்துவமனை நிர்வாகத்திலிருந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண பின்னாடி நேற்று வந்து அவசரமா வந்து இவங்க வந்து அவங்க குடும்பத்திட்ட இது பண்ணி நீங்கள் உடனே நாங்கள் ஆப்ரேஷன்லாம் சரியாக தான் பண்ணியிருக்கோம், உடனே நாங்கள் வந்து இவங்களை வந்து மதுரைக்கு வந்து ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரைக்கு வந்து மேல் சிகிச்சைக்கு அனுப்புறேன்னு சொன்னாங்க. அது குடும்பத்தினர் யாருமே, உறவினர்கள் குடும்பத்தினர் யாருமே அதை ஏற்றுக்கிறல. இன்னைக்கு வந்து அந்த உறவினர்கள், இந்த சுற்றி வட்டார இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து ஒரு வாரமாக ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டு இருக்கின்ற இந்த தமிழ்ச்செல்விக்கான சிகிச்சை என்ன சிகிச்சை அளிச்சிருக்கீங்க, அவங்க என்ன கண்டிஷன்ல இருக்காங்க அப்படின்னு உடனே அரசாங்கங்களுக்கு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு ராமநாதபுரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில வந்து மருத்துவமனைக்கு முன்பானுங்கிட்டு இங்க வந்து ஒரு மறியல் போராட்டம் நடத்தினாங்க. மறியல் போராட்டம் நடத்தின பின்னாடி உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த யாருடைய பெற்றவர்கள் உறவினர்கள் யாருடைய அனுமதியும் இல்லாம 108 ஆம்புலன்ஸ்ல ஏற்றி மதுரைக்கு வந்து அவசரமா கொண்டு போறதுக்கு வந்து ராமநாதபுரம் மாவட்ட மருத்துவமனை நிர்வாகம் வந்து முயற்சி பண்ணாங்க. நாங்க ஒட்டுமொத்தமா எல்லாம் இந்த பொதுமக்கள் எல்லாம் திரண்டு வந்து நீங்க அனுப்புனது வந்து தப்பு, அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி திரும்ப வந்து ராமநாடு ஜிஹெச்சுக்குள்ளே வச்சிருக்காங்க. இப்ப நாங்க வந்து அந்த உறவினர்களும் சரி பொதுவாக இருக்க பொதுமக்களும் என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில ஒரு வாரத்துக்கு முன்னாடி சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட 2 குழந்தைகளின் தாயான 35 வயது நிரம்பிய தமிழ்ச்செல்விக்கு தவறான ஒரு ஆபரேஷன் பண்ணதுனால அவங்க வந்து ஒரு ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மேல் சிகிச்சை எடுக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் மதுரையில் இருக்கிறையோ இல்ல மதுரையில ஒரு தனியார் மருத்துவமனையில உயர்தர சிகிச்சை தரணும், சிகிச்சை தந்து அவங்க உயிரை உடனே காப்பாற்றணும்னு சொல்லி நாங்க வந்து கோரிக்கை வச்சிருக்கோம். இந்த கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மருத்துவத்துறை அமைச்சர் அவர்களும் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் உடனே நிறைவேற்றி தரணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி. இந்த பாருங்க, இந்த 2 குழந்தைகள் அந்த அந்த ஆபரேஷன் பண்ணி தவறான வந்து ஆபரேஷனால வந்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த தமிழ்ச்சியுடைய குழந்தைகள், ஒரு குழந்தை மூத்த பெண் குழந்தைக்கு வந்து 10 வயசு, 2வது பையனுக்கு வந்து 5 வயசு. இது வந்து பாதிக்கப்பட்ட அந்த தமிழ்ச்செல்விக்கு உரிய ஒரு மருத்துவமோ அல்லது நீதியோ கிடைக்கணுன்றதுக்கு அவங்க வந்து எந்த ஒரு சொல்லல, இதுவரை சொல்லல. அவங்க உடல்வாகு எப்படி இருக்கு அவங்கள்ட்ட வந்து அவங்க வந்து இந்த ஒரு வாரத்துல எந்த ஒரு உடல்நிலையில வந்து நல்ல ஆரோக்கியமான உடல்நிலையில வந்து இந்த அரசு மருத்துவமனைக்கு வந்தவங்க இதுவரை எந்த பேச்சு மூத்து இல்ல, எந்த ஒரு இதுக்குமே இல்லாம உடல் எதுவுமே இல்லாம வெண்டிலேட்டர் வச்சிருக்காங்கல்ல, வெண்டிலேட்டர்னால இந்த இடத்துல மட்டும் வந்து வேற எதுவும் இல்லை.